சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 91,400 ரூபாய்க்கு விற்பனை. கிராம் தங்கம் 11,425 ரூபாய் என அதிகரிப்பு. வெள்ளி விலை இதுவரை இல்லாத அளவு புதிய உச்சம். கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 187 ரூபாய்க்கு விற்பனை. ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேர் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து காலவரையற்ற வேலைநிறுத்தம். 700க்கும் மேற்பட்ட படகுகளை கரையில் நிறுத்தி வைத்த மீனவர்கள். தொண்ணூறு பேருக்கு கலை மாமணி விருதுகளை இன்று வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2021, 2022, 2023 ஆண்டுகளுக்கான விருதுகள் தமிழக அரசின் சார்பில் வழங்கப்பட உள்ளன. கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த மனுக்களை ஆய்வு செய்ய கண்காணிப்பாளர் நியமனம். தாம்பரம், வண்டலூர், பல்லாவரம் வட்டங்களில் நியமனம் செய்யப்பட்டனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கன அடியாக அதிகரிப்பு. ஆற்று பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மதுரையில் இருந்து சென்னை வந்த இண்டிகோ விமானத்தில் கண்ணாடியில் திடீர் விரிசல். பத்திரமாக விமானம் தரையிறக்கப்பட்டு பயணிகள் வெளியேற்றம். தவேக தலைவர் விஜய் கரூர் செல்வது எப்போது? 16வது நாள் காரியம் முடிந்த பின்னரே முடிவு செய்யப்படும் என ஆதவ் அர்ஜுனா பேட்டி. கோவை புதிய மேம்பாலத்தில் இனிப்பு வழங்கி கொண்டாடிய விவகாரம். முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் மீது ரேஸ்கோர்ஸ் போலீசார் வழக்கு பதிவு. கோவை அவிநாசி சாலையில் புதிய பாலம் திறப்பால் உப்பிலிப்பாளையம் ரவுண்டானாவில் கடும் போக்குவரத்து நெரிசல். மாற்றுப்பாதைக்கு வழிவகை செய்ய வாகன ஓட்டிகள் வலியுறுத்தல். வேலூர் மாவட்டம் பொன்னை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆந்திராவின் கலவகுண்டா அணையில் இருந்து 11,000 கன அடி நீர் வெளியேற்றத்தால் நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே அட்டக்குறுக்கி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியது. தாழ்வான பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 29,540 கன அடியாக அதிகரிப்பு. 112.48 அடிக்கு நீர்மட்டம் உயர்வு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பாலாற்றில் அதிக வெள்ளம் வர வாய்ப்பு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க நீர்வளத்துறை எச்சரிக்கை. கும்பகோணத்தில் பணி நிறைவுக்கு முன்பாகவே இடிந்து விழுந்த சுற்றுச்சுவர்.
மாநகராட்சி நிர்வாகத்தில் அலட்சியம் என மக்கள் புகார். தஞ்சையில் தனது 3 குழந்தைகளை கழுத்தறுத்து கொலை செய்த நபர் மதுக்கூர் போலீசாரிடம் சரணடைந்த தந்தையிடம் போலீசார் விசாரணை. பொள்ளாச்சியில் சாலையோரம் நடந்து சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபர்கள். கவரிங் நகை என்பதால் அலராமல் சாந்தமாக நின்ற பெண். ஏழு ஆண்டுகளுக்கு பின் டெல்லியில் பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி. தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் தலைநகர் மக்கள் உற்சாகம். ஆந்திராவில் 88,000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது கூகுள் நிறுவனம். தகவல் மையம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தகவல். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மரியா கொரினாவை போனில் அழைத்து வாழ்த்திய ட்ரம்ப், உங்கள் சார்பாக பரிசை ஏற்றுக்கொள்கிறேன் என பேச்சு. சீனா மீது 100% கூடுதல் வரி விதித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அமெரிக்கா சீனா வர்த்தக போர் தீவிரமடையும் சூழல்.